அண்மை செய்தி. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதல்வர் நிதியுதவி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பட்டாசு ஆலை விபத்தில் பலியான 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியானது தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் மாயத்தேவன்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் உதவி தற்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அதில் குடும்பத்தைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு 3 லட்சம் ரூபாய் என்ற விதத்தில் அந்த நிதி உதவி அளித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்ததாக கூறும் முதலமைச்சர் அவர்கள் தலா 3 லட்சம் ஒருவருக்கு என்ற அடிப்படையில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை பெற்றவர்களுக்கும் தலா 50,000 என்று முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து தர உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாயத்தேவன்பட்டி கிராமத்தில் நடந்த பட்டாசு விபத்தில் கிட்டத்தட்ட நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் நிதியுதவி மற்றும் அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.